சிவன் மலை ஆண்டவன் உத்தரவு பெற்று ரொம்பவே பிரசித்தி பெற்றதாகும். சமுதாயத்தில் நடக்கக்கூடிய மகிழ்ச்சிகளையும் இன்னல்களையும் முன்கூட்டியே அறிவிக்கக்கூடியது சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியாகுங்க. சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் எந்த பொருள் வைத்து பூஜை செய்யப்படுகிறதோ அந்த பொருளால் சமுதாயத்தில் ஒரு பெரிய தாக்கம் ஏற்படும் அப்படின்னும் சொல்லப்படுது. அந்த வகையில் தற்போது சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் பொருள் மாற்றம் செய்யப்பட்டிருக்குது. அந்த பொருளால் தைப்பூசத்திற்கு பிறகு இந்த 5 ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கப் போகிறது, கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்ன என்பதை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக சந்தேகம் இருந்தாலும் சரிங்க, தனிப்படையாக ஜோதிடம் பார்க்க விரும்பினாலும் சரி, இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகியம்மன் ஜோதிட நிலையத்தோட தொலைபேசி எண் கொடுத்துருக்கிறேன். இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். உங்கள் பிரச்சனைகளுக்கு சரியான தீர்வு கிடைக்குங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா ஓம் முருகா போற்று என்ற வாசகத்தை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் 3 முறை பதிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்களும் சிவன் மலைக்கு போயிருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்க. திருப்பூர் மாவட்டம் சிவன்பலை முருகன் கோவிலில் இருக்கக்கூடிய ஆண்டவன் உத்தரவு பெட்டி மிகவும் பிரசித்தி பெற்றதாகுங்க. இதில் வைத்து வணங்கக்கூடிய பொருட்கள் நாட்டில் முக்கிய தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு நம்பிக்கையாக சொல்லப்பட்டு வருது. இதே போல் கடந்த காலங்களில் பல சம்பவங்கள் நடந்து இருக்குதுங்க. ஒரு முறை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் தண்ணீர், துப்பாக்கி போன்ற பல பொருட்கள் வைத்து வழிபட்ட போது சுனாமி, போர் வந்ததாக சொல்லப்படுது. இதே போல் பல பொருட்கள் இதுவரை வைத்து வணங்கப்பட்டிருக்குதுங்க. இருந்தாலும் சமீப காலமாக சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் வைத்து பூஜை செய்யக்கூடிய பொருட்கள் அதிக முக்கியத்துவத்தை பெற்றிருப்பதாக சொல்லப்படுது. சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் தற்போது ராமேஸ்வரத்திலிருந்து எடுத்துட்டு வரப்பட்ட கடல் நீரானது வைத்து பூஜை செய்யப்படுகிறது. இந்த பொருளால் இந்த 5 ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் மாற்றப்பட்ட பொருளால் இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு பணவரத்தானது திருப்திகரமாக இருக்குங்க. நண்பர்கள் மூலமாக உதவி கிடைக்கும். ஆடம்பர செலவுகளானது உங்களுக்கு அதிகரிக்கும். கோபத்தை இந்த நேரத்தில் நீங்கள் கட்டுப்படுத்துவது நன்மையை கொடுக்குங்க. தடைப்பட்டிருக்கக்கூடிய சுப காரியங்கள் அனைத்துமே ஒவ்வொன்றாக நடைபெறக்கூடிய அற்புதமான காலகட்டமாகும். வீடு கட்டக்கூடிய முயற்சியில் இருக்கக்கூடியவங்க அந்த பணியை சிறப்பாக செஞ்சு முடிப்பீங்க. உறவினர்கள், நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு கருத்து வேற்றுமைகள் உண்டாகலாங்க. இருந்தாலும் அது மறைந்து விடக்கூடிய நேரமாகும். மனஸ்தாபங்கள் அனைத்துமே விலகக்கூடிய நேரமாகும். கணவன் மனைவிக்கு இடையே ஒற்றுமையானது அதிகரிக்கும். உடல் நலத்தில் கவனம் செலுத்துவது உங்களுக்கு நன்மையை கொடுக்குங்க. வழக்கு விஷயங்களில் நிலுவை ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். ஆடை ஆபரணங்கள் சேர்க்கையானது அதிகரிக்கக்கூடிய நேரமாகும். அதே போல் சொத்து சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நல்ல முடிவுகள் உங்களுக்கு வரக்கூடிய நேரமாகுங்க. குடும்ப செலவுகளானது அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குது. பிள்ளைகள் வழியில் கடன் பெற வேண்டிய சூழ்நிலைகளும் உங்களுக்கு உருவாகலாம். உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு நல்ல மதிப்பானது உயரக்கூடிய நேரமாகும். சக ஊழியர்கள் நல்ல முறையில் உங்களிடம் பேசி பழகுவாங்க. அலுவலகத்தில் இருந்தால் பழைய பிரச்சனைகள் அனைத்துமே விலகக்கூடிய நேரமாகுங்க. வியாபாரிகளுக்கு வருமானமானது நல்ல முறையில் வந்தாலும் போட்டிகளை சந்திக்க வேண்டிய சூழ்நிலைகளும் உருவாகுங்க. அதனால் பொறுப்போடு நடந்து கொள்வது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். நண்பர்களை கலந்தாலோசித்த பிறகு புதிய முதலீடுகளை நீங்கள் செய்வது உங்களுக்கு நன்மையை கொடுக்குங்க. விரைவாக விற்கக்கூடிய பொருட்களை முக்கியத்துவம் கொடுத்து விற்பனை செய்வது உங்களுக்கு ரொம்பவே நல்லது. வியாபாரிகளுக்கு நல்ல லாபமானது கிடைக்கக்கூடிய நேரமாகுங்க. பணியாட்களுடைய ஒத்துழைப்பானது உங்களுக்கு இந்த நேரத்தில் கிடைக்கும். இலக்கியம், கவிதை துறைகளில் இருக்கக்கூடியவங்களுக்கு புகழ் உண்டாகக்கூடிய நேரமாகும். பங்குதாரர்கள் மூலமாக சில தொந்தரவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குதுங்க. அழகு நிலையம் வைத்திருக்கக்கூடியவங்க, காஸ்மெட்டிக்ஸ் வியாபாரம் செய்யக்கூடியவங்க மற்றும் ஆடை அணிகலன்கள் விற்பனை செய்யக்கூடியவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்ற காலமாகவும் அமைஞ்சிருக்குது. உங்களுடைய தொழிலை விரிவுபடுத்துவதற்கு இது சரியான நேரமாகுங்க. துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு புதிய கட்சி பொறுப்புகள் கிடைக்குங்க. கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு வருமானமானது நன்றாக இருக்கக்கூடிய நேரமாகவும் அமைஞ்சிருக்குது. எல்லோரையுமே கலந்து ஆலோசித்த பிறகு முக்கிய முடிவுகளை நீங்கள் எடுப்பது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். உங்களுடைய திறமையை வளர்த்து கொள்ளக்கூடிய அற்புதமான காலகட்டமாகும். சக கலைஞர்களோட விரோதம் ஏற்படாமல் நீங்கள் அவங்களிடம் பழகுவது நன்மையை கொடுக்குங்க. இந்த ராசியில் பிறந்த பெண்களுக்கு கணவருடைய ஆதரவானது இந்த காலகட்டத்தில் கிடைக்க போகுது. புதிய ஆடை அணிகலன்கள் வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க.
குடும்ப முன்னேற்றத்திற்கு நீங்கள் பாடுபடுவீங்க. குழந்தைகளால் உங்களுக்கு பெருமையானது கிடைக்க போகுதுங்க. உங்களுடைய உறவினர்களிடம் உங்களுடைய நண்பர்களிடம் எந்த ஒரு ரகசியம் இந்த காலகட்டத்தில் பேசாமல் இருப்பது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டி பொருள் மாற்றத்தால் இந்த மீன ராசிக்காரங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுவரைக்கும் இருந்துட்டு வந்த எதிர்ப்புகள் அனைத்துமே விலகக்கூடிய நேரமாகும். எல்லா வகையிலுமே உங்களுக்கு நன்மை உண்டாகக்கூடிய அற்புதமான காலகட்டமாகுங்க. இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பணவரத்தானது அதிகமாக இருக்கும். தொழில் வியாபாரம் சிறப்பாக நடைபெறும். பழைய பாக்கிகள் அனைத்துமே வசூலாகக்கூடிய நேரமாகும். புதிய ஆர்டர்கள் உங்களுக்கு கிடைக்குங்க. முக்கியமான நபர்களுடைய ஆதரவானது உங்களுக்கு கிடைக்க போகுது. உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு பணம் சம்பாதிக்கக்கூடிய திறமையானது அதிகரிக்க போகுது. மேலதிகாரிகள் கொடுத்த வேலையை திறமையோடு செஞ்சு முடித்து மேலதிகாரிகளிடம் பாராட்டு பெறுவீங்க. குடும்பத்தில் சுபிட்சமான நிலையானது உண்டாகுங்க. பணவரத்தானது ஏற்றம் இறக்கம் இருந்தாலும் செலவுகளை கட்டுக்குள்ள இருக்குங்க. கணவன் மனைவிக்கிடையே சின்ன சின்ன கருத்து வேற்றுமைகள் ஏற்படலாம். அப்படின்னாலும் கூட ஒற்றுமை குறையாமல் இருக்குங்க. பேச்சில் நிதானத்தை நீங்கள் கடைபிடிப்பது நன்மைகளை கொடுக்கும். அதே போல் உங்களுடைய உறவினர்களை அனுசரித்து செல்வது ரொம்பவே நல்லதுங்க. இந்த ராசியில் பிறந்த பெண்களுக்கு பணவரத்தானது அதிகமாக இருக்கும். ஏற்கனவே செய்த ஒரு காரியத்தின் பலன் இப்போதானது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நேரமாகும். திடீர் மன வருத்தம் ஏற்படலாங்க. இருந்தாலும் அது மறைந்தக்கூடிய நேரமாக அமைஞ்சிருக்குது. கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு உணவை சரியான நேரத்தில் சாப்பிடாமல் போகக்கூடிய சூழ்நிலைகளும் உருவாகும். உங்களுடைய தொழிலில் திடீர் போட்டிகள் ஏற்படலாம். வீண் வாக்குவாதங்களை பேசுவதையும் தவிர்த்து கொள்வது ரொம்பவே நல்லது. மனம் நிறைவடைவதற்கு கூடுதலாக நீங்கள் உழைக்க வேண்டிய காலகட்டமாகும். அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்க ஆயுதங்களை எடுக்கும்போதும் வாகனங்களை ஓட்டும்போது நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேணுங்க. சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் மாற்றப்பட்ட பொருளால் இந்த மகர ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. இது வரைக்கும் இருந்துட்டு வந்த பிரச்சனைகள் அனைத்துமே விலகக்கூடிய நேரமாகுங்க. உங்களுடைய வாக்கு வன்மையால் காரிய அனுகூலமானது ஏற்பட போகுது. ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா மனதில் ஏதாவது ஒரு கவலைகள் இருந்து கொண்டே இருக்குங்க. திடீர் பண தேவையானது உங்களுக்கு ஏற்படலாம். தேவையான நேரத்தில் மற்றவர்களுடைய உதவியானது உங்களுக்கு கிடைக்க போகுது. புதிய சொத்துக்களை வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க. நீங்கள் வாங்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்க வேணும். உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு எதிர்பாராத நிம்மதியானது கிடைக்க போகுது. மேலதிகாரிகள் உங்களுடைய நலனில் அக்கறை செலுத்துவாங்க. சக ஊழியர்கள் உங்களுடைய பேச்சுக்கு மதிப்பு கொடுக்கக்கூடிய நேரமாகும். வியாபாரிகளுக்கு இந்த காலகட்டத்தில் வருமானமானது நன்றாக இருக்குங்க. இருந்தாலும் நீங்கள் போட்டிகளை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகும். அதனால் வாடிக்கையாளரிடம் நீங்கள் பேசும்போது நீங்கள் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிக்க வேணும். கோபப்படாமல் பேசுவது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். புதிய முதலீடுகள் நீங்கள் செய்யும் போது உங்களுடைய தொழில் பார்ட்னர்களை கலந்து ஆலோசித்த பிறகு நீங்கள் எந்த ஒரு முடிவு எடுப்பது நன்மையை கொடுக்கும். அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு புதிய கட்சி பொறுப்புகளானது கிடைக்க போகுது. மேலிடம் உங்கள் மீது முழு நம்பிக்கை வைத்து முக்கிய பணிகளை கொடுப்பாங்க. தொண்டர்களுடைய பாராட்டை நீங்கள் பெறுவீங்க. இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக அமைஞ்சிருக்குது. கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு புதிய பொறுப்புகளானது கிடைக்க போகுது. புதிய பாணியில் உங்களுடைய திறமையை செயல்படுத்துவீங்க. சக ஊழியர்களுடைய ஆதரவானது உங்களுக்கு கிடைக்குங்க. இதனால நீங்கள் மகிழ்ச்சி அடைவீங்க. சந்தர்ப்பங்களை தவற விடாமல் சரியாக பயன்படுத்தி கொடுவது உங்களுடைய துறையில் நல்ல வளர்ச்சியை கொடுக்குங்க. உத்தரவு பெட்டியில் மாற்றப்பட்ட பொருளால் மேச ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. வருகின்ற காலகட்டத்தில் உங்களுடைய வாக்கு வன்மையால் எல்லா நன்மைகளுமே உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. பண வரத்தானது உங்களுக்கு திருப்தியை கொடுக்கும். புதிய நபர்களுடைய அறிமுகமானது உங்களுக்கு சிறப்பாக இருக்குங்க. நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த காரியங்கள் அனைத்துமே உங்களுக்கு சாதகமாக முடியக்கூடிய நேரமாகும். வாகனங்களை வாங்கும்போது நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேணுங்க. தொழில் வியாபாரம் தொடர்பான சில முக்கிய முடிவுகள் எடுக்க வேண்டிய சூழ்நிலைகளை உருவாகும். கவனம் தேவை. வியாபாரம் தொடர்பான வழக்கு விவகாரங்களை தள்ளி போடுவது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். எதிர்பார்த்த லாபம் கிடைத்தாலும் பண தேவையானது அதிகமாகவே இருக்குங்க. உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு கூடுதலாக பணியாற்ற வேண்டிய சூழ்நிலைகள் உருவாக்கும். மேலதிகாரிகள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க. குடும்பத்தில் வீண் குழப்பம் ஏற்படலாங்க. வாழ்க்கை துணையின் பேச்சை கேட்டு இந்த காலகட்டத்தில் நடந்து கொள்வது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். கணவன் மனைவிக்குள்ள வாக்குவாதங்களை தவிர்த்து கொள்வது ரொம்பவே நல்லது. பிள்ளைகளை இந்த காலகட்டத்தில் நீங்கள் அனுசரித்து செல்வது நன்மையை கொடுக்குங்க. உறவினர்கள் நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு உதவி கிடைக்கும்.
கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு எதிர்காலம் பற்றிய சிந்தனைகளானது மேலோங்கி இருக்குங்க. எல்லா காரியங்களும் நல்லபடியாக நடக்கக்கூடிய யோகமான காலகட்டமாகும். எடுத்துக்கொண்ட வேலைகளை எந்த ஒரு பிரச்சனை இல்லாமல் சிறப்பாக செய்து முடிப்பீங்க. நீங்கள் செய்வதற்கு முன்னாடி ஒரு முறைக்கு 2 முறை அந்த காரியத்தை பற்றி நீங்கள் யோசித்து செய்வது உங்களுக்கு சாதகமான பலன்களை கொடுக்கும். அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு வீண் அலைச்சல், அதனால் சரியான நேரத்துக்கு உணவு சாப்பிட முடியாமல் போகக்கூடிய சூழ்நிலைகளும் உருவாகும். எந்த ஒரு விஷயத்துலையுமே நீங்கள் கவனமாக செயல்படுவது ரொம்பவே நல்லது. உடல் சோர்வுகள் உங்களுக்கு உண்டாகலாம். வீண் அலைச்சலை தவிர்த்து கொண்டு கொண்ட காரியங்களை நீங்கள் கவனமாக செஞ்சு முடிப்பீங்க. கடகராசிக்காரங்களுக்கு வருகின்ற நாட்களில் நீங்கள் எந்த ஒரு முயற்சி செஞ்சாலும் சரி, அது உங்களுக்கு சாதகமான பலன்களை கொடுக்கும். பணவரத்தானது உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். கஷ்டமான வேலையை கூட சீக்கிரமாக செஞ்சு முடிப்பீங்க. உங்களுடைய முழு திறமையும் வெளிக்காட்டக்கூடிய நேரமாகும். மனதில் இருக்கக்கூடிய பயம், தயக்கம் அனைத்துமே நீங்கக்கூடிய நேரமாகும். வெளியூர் வெளிநாடு பயணங்கள் செல்ல எடுக்கக்கூடிய முயற்சிகள் உங்களுக்கு சாதகமான பலனை கொடுக்கும். உங்களுடைய தந்தையுடைய உடல் நலத்தில் நல்ல ஒரு முன்னேற்றமானது ஏற்பட போகுது. உங்களுக்கு வரவேண்டிய பண பாக்கிகள் அனைத்துமே உங்களுடைய கைகளுக்கு வந்து சேரக்கூடிய நேரமாகும். நீண்ட நாளாக இருந்துட்டு வந்த கடமைகளை நிறைவேற்றிக்கொள்ள சந்தர்ப்பங்களானது உங்களுக்கு உருவாக போகுதுங்க. உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு அலுவலக வேலைகள் அனைத்துமே சுமூகமாக முடியுங்க. எல்லோரிடமும் நீங்கள் இனிமையாக பழவீங்க. உங்களுடைய வேலைகளை பட்டியலிட்டு செய்து முடிப்பது உங்களுக்கு நன்மையை கொடும். உழைப்புக்கேற்ற வருமானத்தை நீங்கள் பெறக்கூடிய அற்புதமான காலகட்டமாகும். அலுவலகத்தில் மேலதிகாரிகளிடம் பாராட்டமும் அங்கீகாரமும் கிடைக்கக்கூடிய நேரமாகவும் அமைஞ்சிருக்குது. பயணங்களால் உங்களுக்கு நன்மைகளானது அதிகரிக்க போகுதுங்க. வியாபாரிகளுக்கு நீண்ட நாட்களாக இருந்து வந்த கடன் தொல்லைகள் அனைத்துமே தீரப்போகுது. கூட்டு வியாபாரத்தில் கணிச லாபமானது கிடைக்க போகுது. வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்வோருக்கு புதிய ஆர்டர்கள் கிடைக்கக்கூடிய யோகமான காலகட்டமாகும். அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்க பொது சேவை செய்து உங்களுக்கு அதனால் திருப்தியானது ஏற்பட போகுது. வழக்குகளில் சாதகமான தீர்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். புதிய பொறுப்புகளை வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க. கட்சி மேலிடத்தில் உங்களுக்கு சொல்லுக்கு மதிப்பானது கிடைக்க போகுதுங்க. தொண்டர்களுடைய ஆதரவானது உங்களுக்கு கிடைக்க போகுது. கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்க உயர்ந்தவர்களுடைய நட்பானது உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. புதிய படைப்புகளை நீங்கள் தயாரிப்பதில் நீங்கள் அதிகமாக கவனம் செலுத்து. ரசிகர்களுடைய பாராட்டு மலையில் நினைக்கக்கூடிய காலகட்டமாகவும் புதிய ஒப்பந்தங்கள் உங்களை தேடி வருங்க. அதே நேரம் யாரிடமும் வீண் வாக்குவாதங்களில் ஈடுபடாமல் இருப்பது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.